மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மாவட்டம் முழுவதும் 144 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்துள்ளது. இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய இடம் இல்லாததால் விவசாயிகள் திறந்த வெளிகளில் நெல் மூட்டைகளை அடுக்கி அதனை தார் பாய்களை கொண்டு மூடி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் நெல் கொள்முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரப்பதம் 17% உள்ள நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற நிலையில் தற்போது மழையில் நெல் மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை அரவை பணிக்கு விரைந்து அனுப்ப வேண்டும் என்றும் ஈரப்பதம் அளவை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.